பெற்றுவிட வேண்டும் என்று பிச்சை புகினும் கற்கே நன்று என்று கூறியுள்ளார். கல்வியானது ஒரு மனிதனை எந்த அளவிற்கு ஒழுக்கமுடையவனாக மாற்றும் என்பதை என் வள்ளுவன் நன்றே சொன்னார். கற்கே கசடரே கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக. நாம் கற்க வேண்டிய நூல்களை நன்றாக கற்க வேண்டும், கற்றபின் அதன்படி நடக்க வேண்டும் என்று அருமையாக கூறியுள்ளார். படிப்பின் அவசியத்தை உணர்ந்த கிரேக்க நாட்டு சாக்ரட்டிஸ் தன் நஞ்சு கொடுக்கும் வரையில் தன் கவிதைகளை படித்துக் கொண்டே இருந்தார். தூக்கு கயிறை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டே இருந்தார் உமர் முத்து. தூக்கு மேடைக்கு அழைத்து வரும் வரையில் படித்துக் கொண்டே இருந்தார் பகத்சிங். தன் படிக்கின்ற இடம் கூட படிப்பதற்கு அருகாமையில் இருக்க வேண்டும் என்று கேட்டவர் டாக்டர் B.R. அண்ணல் அம்பேத்கர். தன் படித்துக் கொண்டிருக்கும் புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்று தன் அறிவை சிகிச்சையை மாற்றி அமைத்தவர் பேரறிஞர் அண்ணா. பயணிக்கின்ற போதெல்லாம் படிப்பே தன் வழக்கமாக கொண்டிருந்தவர் பாரதத்தின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. படிப்பால் மட்டும்தான் பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து படித்து கூறியவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் என்ற வேதாந்தை கண்டுபிடித்தவர் காரல் மார்க்ஸ். ஒரு கல்வியானது ஒரு மனிதனை எந்த அளவிற்கு உயர்த்தும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ரூபேவின் ஓவியத்தை விட பித்தாதுருவின் இசையை விட பிசாசேவின் ஒரு வாக்கிய கதையை விட ஒரு கதைச்சொல், கம்பனின் ஒரு செய்யுள், பாரதியின் ஒரு பாட்டு, கண்ணதாசனின் ஒரு வரி நம் வாழ்க்கையை புரட்டி போடும். இரவு முழுவதும் தொழுகையில் இருப்பதை விட 1 மணி நேரம் கற்பிப்பது மேலானது என்று கூறிய அவர் நபிகள் நாயகம். கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. கற்றுக்கொள்ள தூங்குபவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவர் ஆசிரியர். நிறைய பட்டங்களை வாங்கி தன் பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன் மனதை அலங்கரிப்பவர்களை நான் சிறந்த ஆசிரியர் என்பேன். ஒரு கல்வியானது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உயர்த்தும் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தான் துவங்குகிறது. கல்வியின் விளைநிலம் பள்ளி என்று நீங்கள் அறிவியல், மருத்துவம், விவசாயம் என அனைத்து துறையிலும் நாடு சிறந்து விளங்குவதற்கு கல்வி மட்டும்தான். சிறந்த கல்வி இருக்க வேண்டும். மூளை படிப்பில்லாத மூளையும் ஒழுக்கமில்லாத அழகும் குப்பை தொட்டிக்கு சமம். கல்வி இல்லாத நிலம் கலர் நிலம் என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். இந்த உலகில் அனைத்து மக்களும் கல்வி பணத்தை தேடி ஓடுவார்கள். ஆனால் கல்வியை தேடி ஓட என்று கவிதை கல்வி என்னும் விட்டு அழிக்க முடியாத சொத்து. பணம் உறவுகளை பிரிக்கிறது, மனிதனை பிரிக்கிறது. கல்வி மேலானது. கல்வி ஏறுவரிசையில் உள்ளது. பணம் ஏற்றம் இறக்க முடியாது. கல்வி ஏழைகளுக்கு செல்வம், நாட்டிற்கு நன்மை, வீட்டிற்கு விளக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு என்று பிறப்பு முதல் இறப்பு வரை கல்வி ஒன்று மட்டும்தான் கூடிய இருக்கும் எனக்கு என்று கூறி கல்வி என்னும் விட்டு அழிக்க முடியாத சொத்து. எனக்கு பேச வாய்ப்பளித்த எனது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எனது ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.